ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவீஸ் vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டியூஸ்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் இந்த இந்த விலாகோட ஷார்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனுடைய ஃபுல் வீடியோ தான் இது. மார்னிங் நான் என்னென்ன பேக் பண்ணேன், பாப்பாக்கு லஞ்சுக்கு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுத்தேன், நான் எப்படி சாமி கும்பிட்டேன், இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோட ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எப்படி சாமி கும்பிட்டேன்றது அன்றைக்கி டியூஸ்டேன்ற தொட்டு எப்பவும் போல் நான் வெத்தலை தீபம் போட்டு சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு, அன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து பருப்பு கீரை கடைஞ்சி, அதாவது பருப்பு கீரை கடைஞ்சி, அரைக்கீரை கடைஞ்சி, அதுதான் நான் லஞ்சுக்கு கொடுத்தேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து வாழைக்காய் வச்சு கொடுத்தேன். அவளுக்கு தான் வாழைக்காய் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டம் தான் ரொம்ப பிடிக்கும், சொல்லியிருக்கல நான் அவங்கக்கிட்ட. ஸோ அதை தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம எப்பவும் போல் வாழைக்காய் வந்து வறுப்போம் இல்லையா, அதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம வறுக்க போகிறோம். கீரை வந்து பருப்பு போட்டு, கீரை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இது எல்லாத்தையுமே ஒரே இதுவாக ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி தாளிக்க போகிறோம். அவ்வளோதான், பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஒரு 10 மினிட்ஸில் நம்ம இந்த கீரையை செஞ்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது எல்லாமே ஒன்றா போட்டு நான் ப்ரெஷர் குக் பண்ணுறேன். சைட் பை சைட் நான் ரைஸும் குக்கரில் வச்சுட்டேன். ஏன்னாக்கா டைம் ஆகிப்போச்சு. ஆல்ரெடி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணவே எனக்கு 7:00 ஆகிப்போச்சு. 8:40க்கு அவளுக்கு ஸ்கூலு. ஸோ அதுக்குள்ளே நான் அவளையும் ரெடி பண்ணணும், லஞ்சும் பேக் பண்ணி நான் தான் கொண்டு போய் அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வரணும். 2 வீலரில் தான் கொண்டு போய் நான் ட்ராப் பண்ணிட்டு வருவேன். இது மாதிரி அன்றைக்கி டே ரொம்ப, எப்போவுமே டியூஸ்டே டைம்னா மட்டும் கொஞ்சம் அப்படியே பரபரன்னு போகும். மற்ற டைமில் கூட கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஆனால் அந்த டியூஸ்டே டைம்னா கொஞ்சம் டைம் ஆகிடும். ஸோ கடகடன்னு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாழைக்காய் இது பண்ணி மசாலா போட்டு வறுத்துட்டு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை பொடி, அது என்னோடய ஃபேவரட், உங்களுக்கு தெரியும். அந்த வேர்க்கடலை பொடியை நம்ம அது மேலே போட்டோம்னாக்கா அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும். ரொம்ப அழகாக, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிடும் போது அந்த வேர்க்கடலையோட ஸ்மெல்லு, அந்த க்ரன்ச்சினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணி ஓரம் வச்சுட்டு, விசில் வந்துருச்சு, கீரை விசில் வந்துருச்சு. ஸோ அதையுமே நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு, ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி போட்டு, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுறோம். அவ்வளோதான், பெருசாக தாளிப்பு ஒன்றும் கிடையாது. அதை தூக்கி அதில் போட்டுட்டு, புளி வேணும் அப்படின்னாக்கா சேர்த்துக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து அந்த தக்காளியோட புளிப்பு போதும் அப்படின்னு விட்டுருவாங்க. நான் வந்து எப்போவுமே புளிப்பு சேர்ப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் புளிப்பு கொஞ்சம் கூடுதலாகவே சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக சின்ன சைஸ் புளி, ஒரு ரொம்ப ரொம்ப குட்டி சைஸ் புளி ஊற வச்சு, அதை நம்ம கரைச்சி அதில் நான் ஊற்றிடுவேன். அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸு. இப்போ தெரியும் சம்மர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போவே சம்மரே ஸ்டார்ட் ஆகலை, பட் அதுக்குள்ளே ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் பாப்பாவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு பதில் நான் ஜூஸ் ஐட்டமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸுக்கு கொடுத்துட்டு, இப்போ உப்பு வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது உப்பு போடலை. இப்போ தான் உப்பு போட போகிறோம். உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம ஆஸ் யூசுவல் சாப்பாடு கலருவோம் இல்லையா, அதே மாதிரி தான் சாப்பாடு கலரி கொஞ்சம் கூடுதலாக சாம்பாரோ ரசமோ, நம்ம என்ன இந்த மாதிரி கலரி கொடுக்குற சாதத்தில் நம்ம என்ன குழம்பு வைக்கிறோமோ அதை கூடுதலாக கொஞ்சம் ஊற்றுனோன்னா மத்தியானம் சாப்பிடும்போது ட்ரை ஆகாமல் இருக்கும். அது எல்லா ஒரு பேரண்ட்ஸ்க்குமே தெரியும், குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டுற எல்லா அம்மாக்களுக்குமே தெரியும். நானுமே அதே மாதிரி தான் கொஞ்சம் கூடுதலாக பண்ணுவேன். இன்னொன்று, நெய் ஊற்றி கொடுப்பேன். நெய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. ஸோ அதனால் நெய் ஊற்றி கொடுப்பேன். அது வந்து ஹோம்மேட் நெய் தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது நெய். இது மாதிரி லஞ்ச் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு, வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு கொடுத்தேன். அந்த அம்மாவுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போனான். ஏன்னா அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஜூஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு போனான். எனக்குமே ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம பார்த்து பார்த்து பேக் பண்ணும்போது நமக்குமே ஒரு திருப்தியாக இருக்கும், அப்பாடா அப்படின்ட்டு. முன்னாடியெல்லாம் அவள் சாப்பிடவே மாட்டாள் ஃப்ரெண்ட்ஸ், சரியாகவே சாப்பிட மாட்டாள், ரொம்ப அடம் பிடிப்பா. எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒரு 1 இயர் 2 இயராக தான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றா. அதுக்கு முன்னாடிலாம் வெறும் பால் சாதம், தயிர் சாதம், இப்படி தான் அவளோடது. அந்த காரம்ன்ற விஷயமே அவளோட சாப்பாட்டில் இல்லாமல் இருந்தது. பட் இப்போ தான் அவள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு. எனக்குமே ஒரு ஆர்வமாக இருக்குது, அவளுக்கு நல்லா இன்னும் புதுசாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், புதுசாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு நான் கொடுக்கல. அதுக்கு பதில் நட்ஸ் மில்க் ஷேக் தான் கொடுத்தேன் நான். உங்களுக்கு தெரியும், நான் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக நட்ஸ் மில்க் ஷேக் கொடுத்துருவேன் அப்படின்றது. அதுக்கு எப்பவுமே செவ்வாழை தான் நான் எடுப்பேன். நான் மற்ற வாழைப்பழத்தை காட்டிலும் செவ்வாழையை அதிகமாக சேர்ப்பேன் பசங்களுக்கு. இப்போ சின்ன பாப்பாக்கும் சரி, இவளுக்குமே சரி. அவளுக்கு வந்து மேஷ் பண்ணி கூட சம்டைம்ஸ் ஊட்டி விட்டுருவேன். இந்த மாதிரி கொடுக்க முடியலன்ற பட்சத்தில் மேஷ் பண்ணி ஊட்டி விட்டுருவேன். அப்படியே நல்லா மசிச்சு ஊட்டி விட்டுருவேன் அவளுக்கு. இதுலேயும் இதே மாதிரி தான். பால் ஊற்றாதது இவளுக்கு, பால் ஊற்றுனது பெரிய பாப்பாக்கு.
ஸோ இப்படி தான் அன்னைக்கு டே எனக்கு போச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.